அன்பு உறவுகள் அனைவருக்கும் சோபாராணி புட்டிக் சகோதரிகளின் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரவுண்டு மிரர் வச்சு எப்படி அதை சுற்றி தையல் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எந்த இடத்துல நம்ம மிரர் வச்சு தைக்கணுமோ அந்த இடத்துல மிரரை ஒட்டணும். ஸ்டோன் ஒட்டுற கம் இருக்குல்ல, அது வச்சு ஒட்டினா போதும். ஒட்டிட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல நம்ம நூலை எடுத்து கொறுத்து வச்சுருப்போம். கொறுத்து வச்சுட்டு அதில் அடிப்பக்கத்துலேருந்து தையல் போட ஆரம்பிக்கணும். வீடியோவை பார்த்துருப்பீங்க. முதல்ல எந்த இடத்துல இது குத்தி எந்த இடத்துல கொண்டு ஊசியை குத்தி இருக்கிறேன் அப்படின்னு. ரெண்டாவது ஊசி குத்த வேண்டிய இடம் நம்ம நூல் கொறுத்தோம் பார்த்திங்களா, அதுக்கு மேல் பக்கத்துலேருந்து தான் குத்த ஆரம்பிக்கணும். இங்கேருந்து குத்தி எடுத்த நூலை அடுத்து நம்ம அதுக்கு மேல் பக்கமாக தான் குத்தணும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு கீழே மேலே ஏற்றி தைக்க அதுக்கு அடுத்த ஆப்போசிட் சைடு தைக்கக்கூடியது அந்த நூலை தாண்டி அந்த பக்கமாக தான் தைக்கணும். வீடியோவை கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். நம்ம சொல்லக்கூடியதை விட வீடியோவை பார்க்கும்போது தான் கரெக்டாக மனசிலாகும். அதனால் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தைக்கக்கூடிய முறையிலே நம்ம கரெக்டாக தைச்சோன்னா அந்த இடம் பார்க்கவும் அழகாக இருக்கும். அந்த லைன் கரெக்டாக வந்தது மாதிரியும் இருக்கும், கவர் ஆகும் ஃபுல்லாக. இல்லைனா மிரரோட ஏதாவது ஒரு சைடு வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கும். நம்ம துணி போடும்போது கலத்தும் போது ஏதாவது நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம அதை கவர் பண்ணுற மாதிரி தையல் போட்டுட்ருக்குறோம். மேலேயும் கீழையும் மாற்றி மாற்றி போட்டோன்னா அந்த இடம் நல்லா கவர் ஆகி வந்துடும். வீடியோவை கரெக்டாக பாருங்கள். எந்த இடத்துலேருந்து குத்தி எந்த இடத்துல மறுபடியும் கொண்டு குத்தி வைக்கிறேன்னு. ஒரு ஸ்டெப்பு முடியும் போது அடுத்த ஸ்டெப் ஆரம்பித்து தைக்க ஆரம்பிக்கிறேன். அதையும் ஒரு முறை கூட பாருங்கள் கரெக்டாக. வீடியோ முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நான் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் குத்தி தைச்சிருக்கிறேன் அப்படின்னு கரெக்டாக தெரியும். ஒருவேளை நம்ம குத்தி தைக்கும்போது தப்பு வந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் எடுத்து காட்டுறேன். ஒரு ஸ்டெப்பு தைச்சி முடிச்சாச்சு. இனி நம்ம அடுத்த ஸ்டெப்பு தொடங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, நான் ஒரு ஸ்டெப்பு முடித்த உடனே பக்கத்துலேயே குத்த போனேன். அது கரெக்ட் இல்லை. நம்ம அதை தாண்டி மேல் பக்கமாக தைச்சோன்னா தான் அந்த இடம் கரெக்டான அளவுக்கு வரும். மறுபடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த இடத்துலேருந்து தையல் போட ஆரம்பித்து மறுபடியும் எங்கே கொண்டு ஊசியை குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்களே தைச்சி பழகிடலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாக அடித்து விட்டு டைமை குறைக்கணும்னு தான் பார்க்குறேன். ஆனால் அது உங்களுக்கு கரெக்டாக புரியணும், பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நல்ல ஸ்லோவிலே வச்சு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்து வீடியோவை பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது ஸ்டெப்பு முடிச்சாச்சு. இனி நம்ம மூணாவது தொடங்க போகிறோம். ஊசியை எடுத்து ஒரு இடத்துலேருந்து குத்தி வச்சுருக்கிறேன். அடுத்து நான் ஊசியை எங்கே கொறுக்கிறேன்னு பாருங்கள். நம்ம மூணாவது ஸ்டெப்பு தான் இப்போ தைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு ஸ்டெப் முடிச்சுட்டு ரெண்டாவது ஸ்டெப்பு காட்டி மூணாவது ஸ்டெப் தான் தைச்சிருக்கிறேன் பாருங்கள். இப்போ மிரரோட பாதியில் அந்த நூல் போய் இருக்குது. அப்போ பாதிக்கு மேலே மிரர் நம்ம தையலுக்குள்ளேயே போயிடும். அதனால் அந்த மாதிரி தைக்கக்கூடாது. மறுபடியும் ஊசியை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் இடைவெளி விட்டு எவ்வளவு பார்த்தீங்களா, இப்போ நான் நூல் கொறுக்கும்போது எவ்வளோவுக்கு வெளிப்பக்கமாக கேப் இருக்குது அப்படின்னு அவ்வளோவுக்கு தான் மிரர் வெளியே தெரிய மாதிரி இருக்கணும். அந்த சின்ன அளவிலே தைச்சிட்டு மறுபடியும் நம்ம போடக்கூடிய தையலை போடணும். போட்டுட்டு கொஞ்சம் முடிய வரும்போது இப்போ பாருங்கள், வீடியோவில் எப்படி கரெக்டாக பாருங்கள். கொஞ்சம் இடம் கேப் இருந்த மாதிரி இருந்து அந்த இடத்தையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம இந்த இதில் இருந்தே தையலை போட்டு அந்த பக்கம் கொண்டு போயிடணும். இப்போது கரெக்டாக எல்லா பக்கமுமே கவர் ஆயாச்சு. இது போல் தான், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிரர் தைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. ரெடிமேடாக கூட நம்ம சைடு தைக்கிறக்கூடியது பார்டர் இருக்குது, அதை நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதை ரெடிமேடாகவும் வாங்கி நம்ம மிரர் ஓட்டிட்டு அதுக்கு மேலே இதை கை தையல் போட்டு மாதிரி வைக்கலாம், இல்லை கம் ஓட்டி கூட நம்ம வைக்கலாம். ஆனால் இது அதை விட நமக்கு நல்ல சேஃபாக இருக்கும். கை தையல்லையே நல்ல நீட்டாக போட்டு வைக்கிறோம். அதனாலே இது போலேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிரர் எவ்வளோ அழகாக கவர் ஆகி வந்திருக்கு அப்படின்னு வீடியோ சூமிங்கிலே காட்டியாச்சு. ரெடிமேட்லேயே வாங்க கிடைக்கும் சொன்னேன். இதுதான் பார்டர் பார்த்தீங்களா, பச்சை கலரில் இருக்குது. இது போல் வாங்கி தான் நம்ம அதில் வச்சு ஒட்டி தையல் போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.